ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அந்தமான் சீரிஸ் டே 2 பார்க்கலாமா? டே 1 பார்க்கலன்னா கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. டே 2 ஃபுல்லாகவே எங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தான். அதுக்கு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா நார்த் பே ஐலாண்ட் தான் போயிட்டுருக்கோம். நம்ம 20 ரூபீஸ் நோட்டில் இருக்கிறது இந்த ஐலாண்டோட பிக்சர் தான். நாங்கள் 2 ஆக்டிவிட்டீஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கூபா பர் பர்சன் 3000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க வித் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ். எங்கள் 2 பேருக்குமே ஸ்கூபா ஃபஸ்ட் டைம் தான். கண்டிப்பாக இது எங்களுடைய லைஃப்பில் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். நான் தண்ணினாலே கொஞ்சம் பயப்படுவேன், ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் சுத்தமாக தெரியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் போனது நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணுவோம். ட்ரைனிங்கில் கண்டிப்பாகவே 99% நம்ம பாஸ் ஆகிடுவோம். அலையை மட்டுமே ரசித்த நமக்கு கடலுக்குள்ளே இப்படி ஒரு ஆச்சரியமான உலகம் இருக்கான்னு அதை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டிஸ்கவரி சேனலெல்லாம் பார்ப்போம், அதை இப்போ நான் கண் முன்னாடியே பார்க்குறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நமக்கு கொடுக்குற அந்த 1/2 hour எப்படி போகுன்னே தெரியாது, பத்தவும் பத்தாது அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அடுத்தது நாங்கள் ஜெட்ஸ்கி ட்ரை பண்ணியிருந்தோம். இது பர் பர்சன் 1500 வித் வீடியோஸ். நாங்கள் போயிருந்தது டோட்டலி 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இதில் 1 கிலோமீட்டர் அவங்க ட்ரைவ் பண்ணுவாங்க, அடுத்த 1 கிலோமீட்டர் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக அந்த அலையில் குதிச்சு போகிறது சூப்பராகவே இருந்துச்சு. த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. சூப்பராக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக நம்ம தண்ணியில் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்தமான் பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அவர் போகும்போது மழை, நான் போகும்போது நல்லா வெயில். உங்களுக்கே வீடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் அப்படியே ஜாலியாக முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ரோஸ் ஐலாண்டில் போயிட்டு நல்லா ஒரு சுற்றிட்டு நிறைய மான்லாம் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் மான்கிட்டலாம் போயிட்டு க்யூட் ப்ரோசஸ்லாம் பண்ணுறேன்ட்டு கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தா. இதுதான் மானை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். இது என்னதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் மான் சொன்னோன்னே கிட்ட போகவான்னு பயந்து போய்கிட்டே இருந்தா. டே 2 எங்களுக்கு இப்படி தான் போச்சு. டே 3ல் என்னென்ன பண்ணோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.